ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுமி பொக்கிஷம். இன்றைக்கி காலையிலேருந்து என்னுடைய ரொட்டீன் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி காலையில் வந்து அடை தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடை வந்து இந்த தடவை ரெடி பண்ணது. எப்போயாவது ஒரு சமயம் கொஞ்சம் சொதப்போம், டேஸ்ட் வந்து நல்லா வரும்னு நினைப்போம். ஆனால் ஏதாவது ஒன்று ப்ராப்ளமாக இருக்கும். ஆனால் இந்த தடவை நல்லா அடை டேஸ்ட்டு கரெக்டாக இருந்துச்சு. காலையிலே பாருங்கள், அன்சிகா வந்துட்டு அதுவும் வந்து அடை வாங்கி சாப்பிடுது. தோசை சாப்பிடுவோம், ஆனால் அடையை ரொம்ப விருப்பமாக சாப்பிடணும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. திருப்பி வந்து கேட்டு அடை வாங்கி சாப்பிட்டுச்சிங்க. காலையிலே வந்துடும், பால் ஊற்றுவேன், பால் குடிச்சிடும். இப்போ பாருங்கள், அடை சாப்பிட்டுட்டு இருக்குது. டேரன் வந்து அடையை வந்து அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அதுக்கு வந்து இந்த முறுமுறுன்னு இருக்கதா எடுத்து போடுறான். முறுக்கெல்லாம் போட்டால் ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவோம். நான் வந்து அடைக்கு வந்து தேங்காய் சட்னி தாங்க இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். கார சட்னி இதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் தேங்காய் சட்னி இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும். அதனால் நான் அடை தான் சாப்பிட்டுட்ருக்கோம். இந்த சைடு வந்து கறி வேக வச்சுருக்கேன் மட்டன் குழம்புக்காக. ஏற்கனவே என்னோடய சேனலில் போட்டிருக்கேங்க அடை எப்படி செய்யணுன்றது. கொண்டக்கடலை, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சைப்பயிர் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் வந்து எப்போவுமே நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுவேன். தோசையாக இருந்தாலும் சரி, அடைக்காக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து வடை தாங்க இன்றைக்கி செய்கிறேன். வடைக்கு ஏற்கனவே அரைச்சி வச்சாச்சு. நான் ஈவினிங் வந்து வடையும் கேசரியும் கேட்டிருக்காங்க. வடை செஞ்சால் கேசரியும் செய்யணும் இவங்களுக்கு. டேரனுக்கு வந்து வடையோட கேசரி சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி வந்து ஈவினிங் மாவு அரைச்சி வச்சுருக்கும் போதே நான் வந்து உளுந்துக்கு வடைக்கும் வந்து உளுந்து ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் அதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் தாங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூளும் உப்பு சேர்த்துட்டு நான் நல்லா கலந்துக்கிறேன். நான் அரைக்கும் போதே வந்து உளுந்தோடையே இட்லி அரிசியும் சேர்த்து அரைச்சிப்பேங்க. நம்ம வந்து அரிசி மாவு கலப்போம். இந்த மாதிரி நீங்கள் வந்து அரிசி சேர்த்துட்டு நீங்கள் அதோடய ஊற வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சைடு டீ போட்டிருக்கேன். அங்கே கேசரி செஞ்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. கேசரி செஞ்ச பிறகு நம்ம வடை செய்யலான்றதுக்காக நான் வந்து கேசரி ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா வடை சூடாக அவங்க வந்து கேசரியும் வச்சுட்டு சாப்பிடுவாங்க. இவங்களுக்கெல்லாம் உளுந்த வடைனா ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து சூடாகவே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆறுனா சாப்பிட மாட்டாங்க, அதனால் சூடாகவே சாப்பிடுவாங்க. அதுக்காக கேசரியை முன்னாடியே ரெடி பண்ணிவிட்டு சுட வடையும் சேர்த்து நான் வந்து ரேஷ்மாவுக்கு டேரனுக்கு கொடுக்க போகிறேன். அவங்களுக்கு எத்தனை தடவை செஞ்சு கொடுத்தாலும் இந்த உளுந்த வடையை விடவே மாட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது உளுந்த வடை. ரேஷ்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். டேரனுக்கு வந்து கேசரியும் அதோடு சேர்ந்து இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். கடையிலலாம் உளுந்த வடை வாங்கி தந்தால் அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காதுன்னு வாங்குங்க. நம்ம வீட்டில் செய்கிறது தான் அவ்வளோ இஷ்டமாக சாப்பிடுவாங்க. நானும் கடையில் வாங்கி கொடுத்தாலும் சரி இப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் வீட்டில் செஞ்சால் தான் ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நாங்கள்லாம் சாப்பிட்டுட்ருக்கோம். அன்சிகா வந்து இங்கே உட்காந்துட்டு இங்கேயே தாங்க உட்காந்துருக்குது, எங்கேயும் போக மாட்டுது. நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதை அதுவும் சாப்பிட்டுக்குவோம். காலையிலையும் ஈவினிங்கும் இப்படி தான் வந்து உட்காந்துட்டு போகிறதே கிடையாது. முன்னாடி கூட குட்டி இருந்துச்சு, வராமல் இருந்தது. இப்போ குட்டி இல்லாதனால குட்டியும் போயிடுச்சு. இப்போ பாருங்கள், அதுக்கு வந்து பிஸ்கெட் போடுற டைமு. அதனால் அந்த பிஸ்கெட்டுக்காக வந்து நம்மக்கிட்ட கேட்டுகிட்டே இருக்குது. அது சாப்பிட்ற டைம் அதுக்கு கரெக்டாக தெரியும். அந்த டைம் அது கரெக்டாக வந்துடுங்க. அதுக்கு முன்னாடி உட்காந்துருந்தாலும் சரி, வெளியே போனாலும் கரெக்டாக அந்த டயத்துக்கு வந்துட்டு நம்மளை வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும். நீ சாப்பாடு வைக்கிற வரைக்கும் நம்மளை விடாது. அது பாருங்கள், நம்ம அதை வீடியோ எடுக்கிறோன்னா நல்லா தெரியுது. அதுக்கு ஏற்ற மாதிரி போஸ்ட் கொடுத்துட்டே இருக்குங்க. நல்லா கவனித்து பார்த்துக்கிட்டே இருக்கும். இப்போ டேரன் வந்து அதுக்கு பிஸ்கெட் போடுறதுக்காக வெளியே கூட்டிகிட்டு போகிறான். மழை வேறு பெஞ்சிட்ருக்குங்க. மழையும் பெய்யுது ஈவினிங்கில். எங்களுக்கு நல்லா மழை பெஞ்சிச்சிங்க. ஆனால் கடைசியாக மழை பெஞ்சதோடு சரி, அதுக்கப்புறம் மழை பெய்யல. இருட்டுது, மழை வேறு மாதிரி ஜில்லுன்னு காற்று அடிக்குது. ஆனால் காற்று வந்து கலைஞ்சிருது. காற்று வந்து மழையை கலைச்சிருது. இப்போ மழை பிடிச்சிருச்சிங்க, உங்களுக்கு தெரியல. ஏற்கனவே கிரவுண்டு ஃபுல்லாக குளமாக இருக்குது. இப்போ பாருங்கள், அடுத்து பால் குடிக்க போகுது. நைட்டு இது இப்போ பால் ஊற்றியாச்சுன்னா நம்ம சைலண்ட் ஆகிடும். அது வரைக்கும் நம்மளை வந்து விடாதுங்க. அது எங்கள் வீட்டில் ஒரு ஆள் மாதிரி உட்காந்துட்டே இருக்குங்க. இப்போ அது வந்து ரெகுலராக ஆகிடுச்சு.
முன்னாடி வெளியே வச்சுட்டு இருந்தேன். வெளியே வச்சுருக்கும் போது நாய் வருது. நாய்க்கும் இதுக்கும் பெரிய சண்டையே வருது. அதனால் நான் இப்போ உள்ளேயே வச்சிடுறது பாலை. இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது, நம்ம ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்து கேப்பச்சினோ கிடைக்கும். நம்ம வீட்லேயே ரொம்ப சுலபமாக ரெடி பண்ணலாம். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த காஃபி தூள் பிடிக்குமோ, சன்ரைஸாக இருந்தாலும் சரி, ப்ரூவாக இருந்தாலும் சரி, நம்ம அதை எடுத்துக்கலாம். கேப்பச்சினோக்கு வந்து நல்லா சுகர் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் நம்ம குடிக்கும்போது. அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. என்னுடைய சுகர் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சுகர்னால நான் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். அப்படி இருந்தும் பத்தலைன்னு நான் திருப்பி சேர்த்துருக்கேங்க. அதனால் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்குங்க. நம்ம சுகர் வந்து பவுடர் பண்ணியும் சேர்த்துக்கலாம், இந்த மாதிரியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ப்ரூ காஃபி தூள் தான் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம இதுக்கு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துற வேணாம், நம்ம கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா பீட் பண்ண போகிறோம். சுகரை வேணால் நீங்கள் பொடி பண்ணி கூட சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அந்த ஸ்பூனில் வந்து 2.5 ஸ்பூனுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. அது வந்து சூப் குடிக்கிற ஸ்பூனு, அதனால் அது பெரிய ஸ்பூனு. நீங்கள் பார்த்துக்குங்க கரெக்டாக. அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணினா கொஞ்சம் தான் நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். அதை பீட் பண்ணுற அளவுக்கு தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து எலக்ட்ரிக் பீட்டரில் தான் வந்து நான் பீட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள்கிட்ட ஹேண்ட் பீட்டரில் கூட நீங்கள் பீட் பண்ணால் அது கொஞ்சம் நேரம் எடுக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நம்ம சேர்த்துக்க சுகரும் சரி, காஃபி தூளும் சரி, நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. எனக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணும். கசப்பு தன்மையாக இருக்குது. ரொம்ப கசப்பாக இருந்துச்சுன்னா நம்ம குடிக்கும்போது கசப்பு தன்மை தான் டேஸ்ட் இருக்கும். டேஸ்ட் வந்து கொஞ்சம் இனிப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இனிப்பாக இருந்தால் தான். திருப்பி நான் வந்து சுகர் சேர்த்துட்டு நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் விஸ்கால் அடிச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். நம்ம வந்து ஃப்ரீயாக உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பொறுமையாக அடித்து எடுத்துக்கலாம். இல்லைனா நம்ம எலக்ட்ரிக் பீட்டரில் அடித்தா மட்டும்தாங்க நமக்கு வந்து டக்குன்னு ரெடி பண்ண முடியும். எனக்கு இதுக்கே வந்து 10 நிமிஷத்துக்கு ஆச்சு அடித்து எடுக்கிறதுக்கு. கொஞ்சம் ஸ்லோவாக தான் நான் வந்து அடித்து எடுத்திருக்கேன். நானும் ஹையில் வச்சு அடிக்கலை நான். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வருது பாருங்கள். நல்லா ஸ்டிஃபாக வரணும். நம்ம சேர்த்துருக்க சுகரும் காஃபி தூளும் சேர்ந்து நல்லா ஸ்டிஃபாக வரணும். ஆல்ரெடி நான் வந்து டல்கோனா காஃபி கூட நம்ம சேனலில் போட்டிருக்கோம். கீழே வேணால் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதில் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் டல்கோனா காஃபி குடிக்கலைன்னா அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐஸ்கிரீம்லாம் சேர்த்து உங்கள் வீட்டில் குட்டீஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், கலர்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா வந்து பீட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஸ்டிஃபாக வரணும். இப்போ பாருங்கள், நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ கரெக்டான டேஸ்ட் இருக்குது. டேரன்லாம் இப்போ செய்யும் போதே இஷ்டமாக எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். நான் செஞ்சு இதை எடுத்து வச்சு காஃபி கலக்கிறதுக்குள்ளேயே அவனுக்கு அவ்வளோ இஷ்டமாயிடுச்சு. ஒரு ஸ்பூனில் எடுத்துகிட்டு போய் உட்காந்துட்டான் டேரனு. இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா சேர்ந்துருச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். நம்ம எடுத்து இப்படி ஊற்றுனா அப்படியே திக்காக விழுவணுங்க. அப்போ தான் நம்ம கரெக்டான பக்குவத்தில் ரெடி பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். நான் ஏற்கனவே பால் காய்ச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்கள் ஜில்லாக வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஜில்லுன்னு கூட கூல் பண்ணி கூட நீங்கள் கூல் காஃபியாக குடிக்கலாம். இல்லை ஹாட்டாக வேணும்னா நீங்கள் வந்து பாலை சூடாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. எப்படி வேணாலும் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம கப்பில் கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கலாங்க. நம்ம பாலுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இனிப்பு சுவை கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் 2 கப்புக்கும் நான் வந்து சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம பால் சேர்த்துக்கலாங்க. நம்ம வந்து பாதி அளவு பால் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம பாதி வந்து கேப்பச்சினோ தாங்க சேர்த்துக்க போகிறோம். நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிறத ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நான் வந்து இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி தந்ததில்லை. நமக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டில் அப்படி தான் தருவாங்க. இப்போ பாருங்கள், நல்லா அடிச்சிருக்கோம். மேலே வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப க்ரீமியான டேஸ்ட் இருந்துச்சுங்க. நான் சின்ன கப்பு தான், இந்த கப்பு நம்மளால் குடிக்க முடியல. அந்த அளவுக்கு நமக்கு வந்து தம்முன்னு ஆகிடும். என்னைக்காவது ஒரு நாள் வந்து டிஃப்ரெண்ட்டாக குடிக்கணும்,
இந்த மாதிரிலாம் உங்கள் குட்டீஸ்க்கெலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. அவங்களுக்குலாம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ரெஸ்டாரண்ட்டில் போய் நிறைய காசு போட்டு வாங்குறதுக்கு நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வீட்டில் ரெடி பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், நான் மேலே கரெக்டாக சமமாக நான் வந்து சேர்த்துக்கிட்டேன், சமப்படுத்திக்கிறேன். ஏன்னா நம்ம மேலே வந்து டிசைன் பண்ண போகிறோம். அவங்க செய்கிற டிசைனை வந்து என்னால் என்ன ட்ரை பண்ண முடியுமோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய நல்லா வரைய தெரிஞ்சவங்க எப்படி வேணாலும் ட்ரை பண்ணலாம். நான் வந்து சிரப்பை தாங்க சேர்த்துக்கிறேன், சாக்லேட் சிரப்பை தான் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு டாட் வச்சுட்டு மேலே ஒரு ரவுண்ட் போடுறேன். நான் வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் செஞ்சுருந்தா கரெக்டாக வந்திருக்கும். நான் ஸ்பூனில் எடுத்துக்கிட்டேன். சரி, அதுலேயே நம்ம ட்ரை பண்ணிடலாம். ஏன்னா ஊற்றும் போது கரெக்டாக கொஞ்சம் மெலிசாக வந்துச்சு, அதனால் நான் அதுலேயே ட்ரை பண்ணியிருக்கேன். அடுத்த ஒரு ரவுண்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததுலேயும் நான் வந்து டிசைன் போட்டுக்கிறேங்க. இப்போ மேலே டிசைன் வந்து நம்ம போட்டுட்டு ஒரு டூத் பிக் எடுத்துக்கோங்க. அதை வச்சுட்டு உங்கள்கிட்ட அது இல்லை அப்படின்னா சும்மா சாதாரண ஒரு மெலிஸ் குச்சா பார்த்து எடுத்துக்கோங்க. உடச்சி எடுத்துட்டு அதை வச்சு நம்ம டிசைன் பண்ணிக்கலாங்க. நம்ம கரெக்டான இந்த மாதிரி திக்காக நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு அது மேலே நம்ம போட்டால் மட்டும்தான் அழகாக டிசைன் வரும். நல்லா பீட் பண்ணியிருந்தால் தாங்க டிசைன் பண்ண முடியும், இல்லைன்னா டிசைன் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், அடுத்த ரவுண்டும் நான் வந்து போட்டுட்டேன். நிறைய டிசைன் பண்ணுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். சரி, இந்த தடவை நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் வந்து டூத் பிக் வச்சு தான் நான் வந்து டிசைன் பண்ணுறேன். ரேஷ்மாக்கும் டேரனுக்கும் ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்துச்சு இதை பார்க்கும்போதே. அம்மா சூப்பர் சூப்பர் சூப்பர்னாங்க. இன்னும் உங்களுக்கு வேறு டிஃப்ரெண்ட்டாக டிசைன் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ண கண்டிப்பாக இன்னும் நிறைய டிசைன் போடலாம். நான் ரேஷ்மாக்கும் டேரனுக்கும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டு அடுத்து தான் எங்களுக்கு ரெடி பண்ணலான்றதுக்காக ஃபஸ்ட்டு இவங்கக்கிட்ட வந்து டேஸ்ட்டுக்கு கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக ரெடி பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம டேரன் தான் வந்து டேஸ்ட் பார்த்து சொல்ல போகிறான். டேரன் இங்கே பாருங்க, ஆடினாலும் ஆட மாட்டேங்க பாருங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். மேலே கொஞ்சம் கலந்துட்டு குடிக்க கலந்துட்டு தான் குடிக்கணும். இந்த டிசைன் ரொம்பவே ஈஸி தான், நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் இது வரைக்கும் ஃபெமினாவில் தாங்க குடிச்சிருக்கேன். அதே மாதிரி நாங்கள் டல்கோனா குடிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு முதல்ல நாங்கள் சேனல் ஆரம்பிச்சிருக்கும் போது நாங்கள் போட்டோங்க. அந்த வீடியோட லிங்க் வேணால் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம், நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி வேற லெவலில் இருக்குங்க. இப்போ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஃபெமினால சாப்பிட்டவரே இங்கே வீட்டில் சாப்பிட்டது செம்மையாக இருக்குங்க, அல்டிமேட்டுங்க. உங்கள் வீட்லேயே ரொம்ப சுலபமாக ரெடி பண்ணலாம். நம்ம வந்து ஹேண்ட் வீட்டில் கூட நம்ம வந்து ரெடி பண்ணி இந்த மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் குட்டீஸ்லாம் ரெடி பண்ணி கொடுங்க. என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு குக்கிங் வீட் வ்ளாகில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. கமெண்ட் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்யூ. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பெரிய லைக்கை போட்டு போயிருங்க. தேங்க்யூ. இப்போ பாருங்கள், நானும் ரேஷ்மா வந்து இது எனக்கு வந்து இந்த கப்பில் எடுத்து வந்துட்டேன். இந்த ஒரு கப்பே போதுங்க. நம்ம 1/2 கப் குடித்தாலே தம்முன்னு ஆகிடும். மெதுவாக நம்ம வந்து ரொம்ப டேஸ்ட் பார்த்து குடிக்கணும் அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நல்லா வந்து சில்லுன்னு நீங்கள் பானை வந்து ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆமாம், வேறு லெவலில் இருக்கும். நம்ம வீட்டில் ரொம்ப ஈஸியாக செய்கிறது தான். நான் உங்ககிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுறது எல்லாமே ரொம்ப சுலபமாக எல்லாருமே செய்யக்கூடிய அளவுக்கு தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். குக்கீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில். ரொம்பவே ரியலி ரொம்ப
ரொம்ப அல்டிமேட்டாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்போ பாருங்கள், நான் மீதி இருக்கிறத ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்க போகிறேன். ஒன்றும் ஆகாது, நம்ம கெட்டெல்லாம் போகாதுங்க. நம்ம திருப்பி எப்போ வேணுமோ அப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு குக்கிங் வித் vlogல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.